குட் ஆஃப்டர்நூன் ஆல். நான் டாக்டர் முகமது ஜீலானி, ஸ்டார் டென்டல் கேர், கள்ளக்குறிச்சி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில இண்டிவிஜுவல்ஸ்க்கு சொசைட்டி கூட பழகிறதுலையோ இல்லை சொசைட்டி இண்டிவிஜுவல்ஸ் கூட மிங்கிள் ஆகிறதுலையோ பார்த்தீங்கன்னா பெரிய தடையாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வாயு துர்நாற்றம், பேட் பிரெத்து. இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. சில மெஷர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா அதுக்கு சொல்யூஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக. அது என்னென்னன்றது பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாய் துர்நாற்றத்துக்கு, பேட் பிரெத்துக்கு மேக்ஸிமம் ரீசன் பார்த்தீங்கன்னா 80 to 90% பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வாய் தான் ஒரு காரணம். அந்த வாயில் என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்ற பார்த்து அதுக்கான தீர்வுகள் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாய் பராமரிப்பு, அதுக்கான நேரம் கண்டிப்பாக நம்ம ஒதுக்கி ஆகணும். காலை இரவு நைட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த பல் ப்ரஷ் பண்ணுறது, அதுக்கான நேரங்கள் கண்டிப்பாக ஒதுக்கி ஆகணும். ஃபஸ்ட்டு 2 டைம் ப்ரஷ் பண்ணணும், சரிங்களா? காலையில் ப்ரஷிங் பண்ணுறதுக்கு முன்னாடி டென்டல் ஃப்ளாஸிங் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டங் க்ளீனிங் பண்ணணும். இந்த டங் க்ளீனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாக்கில் தான் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான அழுக்குகள் அதிகமாக சேர்ந்து தங்கி இந்த வாய் துர்நாற்றத்துக்கு காரணமாக அமையிறது. அதனால் அது டங் க்ளீனிங் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அதே மாதிரி டென்டல் ஃப்ளாஸிங் பற்றி முன்ன வீடியோவில் நிறையா நம்ம சொல்லியிருக்கோம். அது நம்ம பார்த்தீங்கன்னா என்னன்னு எப்படி பண்ணணும்னு தெரியும். நைட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா டெய்லி ஒன்ஸ் பண்ணால் போதும். நைட்டில் ப்ரஷிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டங் க்ளீனிங் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் நடுவில் ஃப்ளாஸிங் பண்ணலாம். சாப்பிட்ட பிறகு ஏதாவது நம்ம பல்லுக்கு நடுவில் இடுக்கில் மாட்டிக்குது, சாப்பாடு மாட்டிக்குது அப்படின்னா ஃப்ளாஸிங் பண்ணலாம். ஸ்ட்ரிக்டாக ஒரு டைம் தான் பண்ணலாம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாய் பராமரிப்பு இதெல்லாம் பண்ணுங்கள். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பற்காரைகள், இந்த டென்டல் கேல்குலஸ்ன்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா அந்த பல் வரிசையில் சில மாறுதல் இருந்தாலோ இல்லை உமிழ்நீரில் சலைவால் சில காம்போசிஷன் மாறி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த டென்டல் கேல்குலஸ் அதிகப்படியான ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த சுண்ணாம்பு மாதிரி இருக்கும் பல்லை சுற்றி, பார்த்தீங்கன்னா பல்லு கலர்லேயே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் டென்டல் டாக்டரை விசிட் பண்ணி அதை க்ளீன் பண்ணி, அதை ஸ்கேலிங்னு நாங்கள் சொல்லுவோம், அதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான தீர்வு கிடைக்கும். வாய் துர்நாற்றமும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறையும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஈறு ரொம்ப வீக்கமாகவோ இல்லை ஈறு ரொம்ப இன்ஃபெக்ஷனாகவோ இருந்ததுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் டென்டல் டாக்டர்ஸ் கம் ட்ரீட்மெண்ட் மாதிரி எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அது அவங்களோட இது அட்வைஸ் ஃபாலோ பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா அந்த வாய் துர்நாற்றம் அது கண்டிப்பாக குறைஞ்சிரும், சரிங்களா? இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை மவுத்துன்னு சொல்லுவோம், உலர்ந்த வாய். இது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை மவுத் ஒரு ரீசனாக இருக்கும் வாய் துர்நாற்றம்க்கு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த மெடிசன்ஸ் எடுப்பாங்க, தூக்கம் வராததுக்காக லாங் டேர்மாக சில பேர் இந்த மெடிசன்ஸ் எடுப்பாங்க, பிபிக்கோ இல்லை சுகருக்கோ. இந்த மாதிரி மெடிசன்ஸ் எடுக்கிறவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாய் துர்நாற்றம் கண்டிப்பாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் மாஸ்க் அதிகப்படியாக யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை மவுத், உலர்ந்த வாய் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க அடிக்கடி தண்ணி குடிச்சிங்கன்னா அந்த ட்ரை மவுத் குறையும் போது அந்த வாய் துர்நாற்றம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் இப்படியும் ஆகலை, ட்ரை மவுத் குறையலை அப்படின்ற பட்சத்தில் சுகர் ஃப்ரீ கம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த வாய் துர்நாற்றம் குறையும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சொத்தைகள் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க டென்டல் டாக்டரை விசிட் பண்ணி அந்த கேவிட்டிஸ்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணி அந்த ட்ரீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த வாய் துர்நாற்றம் குறையும். இது இல்லாமல் நம்ம உணவுகளில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா கேர்டு, தயிர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது ஒரு நேச்சுரல் ரெமெடி மாதிரி. இந்த தயிர் கேர்டு என்ன பண்ணுன்னா அதில் இருக்கிற குட் பாக்டீரியாஸ் என்ன பண்ணுன்னா இந்த ஸ்மெல் பேட் பிரெத் கொண்டு வர அந்த கிருமியை அழிக்கும். அந்த மாதிரி அழிக்கும்போது இந்த வாய் துர்நாற்றம் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 80 to 90% ரீசன்ஸ் இதில் ஃபுல்லாகவே குறைஞ்சிரும். சிலது டைமில் பார்த்தீங்கன்னா இந்த 10% ரீசன்ஸ் நம்ம சொல்லுவோம். உடல் ரீதியான உடலில் இருக்கிற சில பிரச்சனைகள், இந்த ஜிஆர்டின்னு சொல்லுவோம், கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ். அந்த மாதிரி அஜீரண கோளாறு இருக்கிறவங்களோ இல்லை அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ், சுகர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கோ இல்லை த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கோ இல்லை பார்த்தீங்கன்னா இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கோ இந்த லிவர் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கோ இல்லை ஹெப்படைட்டிஸ், கிட்னி டிசீஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கோ பார்த்தீங்கன்னா இந்த வாய் துர்நாற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு கன்சர்ன் டாக்டர் நீங்கள் எடுத்து அப்ரோச் பண்ணி விசிட் பண்ணி அதை எடுத்துட்டிங்கன்னா இந்த வாய் துர்நாற்றம் கண்டிப்பாக குறையத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வாய் துர்நாற்றம்ன்றது
பேட் பிரெத்துன்றது நீங்கள் ரொம்ப மன ரீதியாக பாதிக்கப்படுற ஒரு விஷயமே இல்லை. அதுக்கான மெஷர்ஸ் நம்ம மேலே சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து நீங்கள் தீர்வு கிடைக்கும். சந்தோஷமாக வாழலாம். தேங்க்யூ ஆல்.